ஓம் சாந்தி. இன்றைய முரளி 28/11/2025 பாப்தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, இது புதிர் பாதை விளையாட்டு. நீங்கள் அடிக்கடி தந்தையை மறக்கிறீர்கள். நம்பிக்கை புத்தி இருந்தால் இந்த விளையாட்டில் சிக்க மாட்டீர்கள். கேள்வி: கணக்கு வழக்கு தீரும் நேரத்தை பார்க்கும் பொழுது குழந்தைகள் உங்கள் கடமை என்ன? பதில்: நீங்கள் உங்கள் படிப்பில் நன்கு ஈடுபட வேண்டும். மற்ற விஷயங்களுக்கு போகக்கூடாது. இதுவே உங்கள் கடமை. தந்தை உங்களை கண்களில் அமர வைத்து கழுத்தின் மாலையாக்கி கூடவே அழைத்து செல்வார். மற்ற எல்லோரும் அவரவர் கணக்கு வழக்கை முடித்துவிட்டு சென்றே ஆக வேண்டும். அனைவரையும் தன்னோடு வீட்டிற்கு அழைத்து செல்ல தந்தை வந்திருக்கிறார். பாடல்: தூர தேசத்தில் வசிப்பவரே ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை அமர்ந்த ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். குறிப்பாக பாரதத்திலும் பொதுவாக உலகிலும் எல்லோரும் அமைதியாக விரும்புகிறார்கள். உலகின் எஜமானரே நிச்சயம் உலகின் அமைதியை ஸ்தாபனை செய்வார் என்பதை இப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டும். வந்து உலகில் அமைதியை பரப்புங்கள் என காட் ஃபாதரையே அழைக்க வேண்டும். யாரை அழைப்பது என்பதும் அந்த பரிதாப மனிதர்களுக்கு தெரியாது. இது முழு உலகின் விஷயம். முழு உலகமும் அமைதியை விரும்புகிறது. இப்பொழுது சாந்தியின் தாமம் வேறு, அங்கே தந்தையின் ஆத்மாக்கள் நாமும் இருக்கிறோம். இதையும் எல்லையற்ற தந்தையே புரிய வைக்கிறார். இப்பொழுது இந்த உலகில் எண்ணற்ற மனிதர்கள் இருக்கிறார்கள். அநேக தர்மங்கள் இருக்கின்றன. எல்லோரும் ஒரு தர்மமாக மாறினால் அமைதி வரும் என்று சொல்கிறார்கள். அனைத்து தர்மங்களும் இணைந்து ஒன்றாக ஆக முடியாது. திரிமூர்த்திக்கு புகழும் இருக்கிறது. திரிமூர்த்தி சித்திரத்தை அதிகமாக வைக்கிறார்கள். பிரம்மா மூலமாக ஸ்தாபனை என்பதும் தெரியும். எதன் ஸ்தாபனை வெறும் அமைதிக்காக மட்டும் இருக்காது. அமைதியும் சுகமும் ஸ்தாபனை ஆகிறது. இதே பாரதத்தில்தான் 5000 வருடங்களுக்கு முன்னர் இவர்களின் ராஜ்யம் இருந்தது. அப்போது மற்ற ஜீவாத்மாக்கள் எல்லோரும் தமது ஜீவனை விட்டுவிட்டு தமது வீட்டிற்கு சென்றிருக்கும். இப்போது ஒரு தர்மம், ஒரு ராஜ்யம், ஒரு பாஷை வேண்டுமென்றே விரும்புகிறார்கள். தந்தை அமைதி, சுகம், செல்வத்தின் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார் என்பது இப்போது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். ஒரே ராஜ்யமும் நிச்சயம் இங்கேயே இருக்கும். ஒரு ராஜ்யத்தின் ஸ்தாபனை நடந்து கொண்டு இருக்கிறது. இது ஒன்றும் புது விஷயமில்லை. அநேக முறை ஒரு ராஜ்யம் ஸ்தாபனை செய்யப்பட்டது. பிறகு அநேக தர்மங்கள் வளர்ந்து வளர்ந்து மரம் பெரிதாகிறது. பிறகு தந்தைக்கு வர வேண்டியிருக்கிறது. ஆத்மாவே கேட்கிறது, படிக்கிறது. ஆத்மாவில் தான் சமஸ்காரம் இருக்கிறது. ஆத்மாக்கள் நாம் பலவித சரீரங்களை பெறுகிறோம். குழந்தைகளுக்கு இந்த நிச்சய புத்தி ஏற்படுவதற்கும் அதிக முயற்சி தேவைப்படுகிறது. பாபா அடிக்கடி மறக்கிறோம் என்று சொல்கிறார்கள். இது புதிர் பாதை விளையாட்டு என்பதை தந்தை புரிய வைக்கிறார். இதில் நீங்கள் சிக்கிக் கொண்டீர்கள். நாம் நமது வீட்டிற்கு அல்லது ராஜதானிக்கு எப்படி போவது என்பது தெரியவில்லை. இப்பொழுது தந்தை புரிய வைத்திருக்கிறார். முன்னால் எதுவும் தெரியவில்லை. ஆத்மா எவ்வளவு கல்புத்தி ஆகிறது. கல்புத்தியும் தங்க புத்தியும் பாரதத்தில் தான் பாடப்படுகிறது. கல்புத்தி ராஜாக்களும் தங்க புத்தி ராஜாக்களும் இங்கேயே இருக்கிறார்கள். தங்கநாதரின் கோவிலும் இருக்கிறது. ஆத்மாக்கள் நாம் பாகத்தை நடிக்க எங்கிருந்து வந்திருக்கிறோம் என்பது இப்போது உங்களுக்கு தெரியும். முன்னால் எதையும் அறியாமல் இருந்தீர்கள். இதை முள்காடு என்று சொல்கிறார்கள். இந்த முழு உலகமும் முட்களின் காடாக இருக்கிறது. மலர் தோட்டத்திற்கு நெருப்பு பிடித்தது என ஒருபோதும் கேள்விப்பட்டு இருக்க மாட்டீர்கள். எப்போதும் காட்டிற்கு நெருப்பு பிடிக்கும். இதுவும் காடு. இதற்கு நிச்சயம் நெருப்பு பற்ற வேண்டும். வைக்கோல் போருக்கு நெருப்பு பிடிக்க வேண்டும். இந்த முழு உலகமும் வைக்கோல் போர் என்று சொல்லப்படுகிறது. இப்போது குழந்தைகள், நீங்கள் தந்தையை அறிந்து கொண்டீர்கள். முன்னால் அமர்ந்து இருக்கிறீர்கள். உம்முடனே அமர்வேன் என்று பாடி வந்தீர்கள். அவையெல்லாம் இப்போது நடந்து கொண்டு இருக்கின்றன. பகவான் வாக்கு இருப்பதால் நிச்சயம் கற்பிப்பார் தானே. பகவான் வாக்கு குழந்தைகளுக்கே இருக்கும். பகவான் பாடம் கற்பிப்பது உங்களுக்கு தெரியும். பகவான் யார்? நிராகார சிவனையே பகவான் என்று சொல்வார்கள். பகவான் சிவனுக்கு இங்கே பூஜையும் நடக்கிறது. சத்தியுகத்தில் பூஜை எதுவும் நடப்பது இல்லை, நினைவும் செய்வதில்லை. பக்தர்களுக்கு சத்தியுக ராஜஸ்தானியின் பலன் கிடைக்கிறது. நாம் எல்லோரையும் விட அதிக பக்தி செய்திருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். அதனால் நாமே முதலில் தந்தையின் அருகில் வருகிறோம். பிறகு நாமே ராஜஸ்தானில் வருவோம். அதனால் புது உலகில் உயர்ந்த பதவி பெறுவதற்கு குழந்தைகள் முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும். இப்போது நாம் சீக்கிரம் புதிய வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்பதை குழந்தைகளின் உள்ளம் விரும்புகிறது. ஆரம்பத்தில்தான் புதிய வீடாக இருக்கும். பிறகு பழையதாகி கொண்டே போகும். வீட்டில் குழந்தைகள் அதிகமாகி கொண்டே போவார்கள். குழந்தைகள், பேரர்கள், கொள்ளு பேரர்கள் எல்லாம் பழைய வீட்டில் வருவார்கள் தானே. இது எங்கள் தாத்தா, கொள்ளு தாத்தாவின் வீடு என்று சொல்வார்கள். பின்னால் வருபவர்களும் அதிகமாக இருப்பார்கள். எந்த அளவு நன்றாக முயற்சி செய்வார்களோ அந்த அளவு முதலில் புது வீட்டிற்கு வருவார்கள். முயற்சி செய்யும் உத்தியை தந்தை மிக எளிதாக புரிய வைக்கிறார். பக்தியிலும் மனிதர்கள் முயற்சி செய்கிறார்கள் தானே. அதிக பக்தி செய்பவர்களின் பெயர் பிரசித்தமாகிறது. பல பக்தர்களுக்கு அஞ்சல் தலையும் வெளியிடுகிறார்கள். ஞானமாலையை பற்றி யாருக்கும் தெரியாது. முதலில் ஞானம், பிறகு பக்தி. இது குழந்தைகள் உங்கள் புத்தியில் இருக்கிறது. சத்தியுக திரேதா பாதி காலம் ஞானம். இப்பொழுது குழந்தைகள், நீங்கள் ஞானம்
நிறைந்தவர்களாக மாறிக்கொண்டே போகிறீர்கள். டீச்சர் எப்பொழுதும் முழு ஞானமுடன் இருப்பார். மாணவர்கள் வரிசைப்படி மதிப்பெண்களை பெறுவார்கள். இவர் எல்லையற்ற டீச்சர், நீங்கள் எல்லையற்ற மாணவர்கள். மாணவர்கள் நம்பர்வார் பாஸ் ஆவார்கள். அப்படி கல்ப முன்னரும் நடந்தது. நீங்களே 84 பிறவிகள் எடுத்தீர்கள் என்பதை தந்தை புரிய வைக்கிறார். 84 பிறவிகளில் 84 டீச்சர்கள் இருப்பார்கள். மறுபிறவி கட்டாயம் எடுத்தே ஆக வேண்டும். முதலில் நிச்சயம் சதோ பிரதான உலகமாக இருக்கும், பிறகு பழைய தமோ பிரதான உலகமாக மாறும். மனிதர்களும் தமோ பிரதானமாக மாறுவார்கள் தானே. மரமும் முதலில் புதிதாக சதோ பிரதானமாக இருக்கும். புதிய இலைகள் நல்லதாக இருக்கும். இது எல்லையற்ற மரம். அநேக தர்மங்கள் இருக்கின்றன. உங்கள் புத்தி இப்போது எல்லையற்ற நிலைக்கு போகிறது. எவ்வளவு பெரிய மரம்! முதலில் ஆதி சனாத்தன தேவி தேவ தர்மமே இருக்கும். பிறகு வெரைட்டி தர்மங்கள் வரும். நீங்களே 84 விதங்களில் பிறவி எடுத்தீர்கள். அதுவும் அழியாதது. ஒவ்வொரு கல்பமும் நாம் 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றி கொண்டே இருப்பது உங்களுக்கு தெரியும். 84 பிறவிகளின் சக்கரத்தில் நாமே வருகிறோம். 84 லட்சம் பிறவிகளை எந்த மனித ஆத்மாவும் எடுப்பதில்லை. அப்படி வெரைட்டி விலங்குகள் போன்றவை அதிகம் இருக்கின்றன. அவற்றை யாரும் எண்ணவும் முடியாது. மனித ஆத்மாக்கள் 84 பிறவிகள் எடுக்கின்றன. இப்படி பாகத்தை நடித்து முற்றிலும் கலைத்து விட்டன. துக்கத்தில் இருக்கின்றன. ஏணியில் இறங்கி சதோ பிரதானத்திலிருந்து தமோ பிரதானமாக மாறிவிட்டன. தந்தை பிறகு தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக மாற்றுகிறார். நான் தமோ பிரதான சரீரத்தில் தமோ பிரதான உலகில் வந்திருக்கிறேன் என்று தந்தை சொல்கிறார். இப்போது முழு உலகமும் தமோ பிரதானமாக இருக்கிறது. முழு உலகிலும் அமைதி எப்படி வரும் என மனிதர்கள் அப்படியே புரியாமல் கேட்கிறார்கள். உலகில் எப்போது அமைதி இருந்தது என்பதை புரிந்து கொள்ளவில்லை. உங்கள் வீடுகளில் சித்திரங்களை வைத்திருக்கிறீர்கள் தானே என்று தந்தை கேட்கிறார். இவர்கள் ராஜ்யம் செய்த போது முழு உலகிலும் அமைதி இருந்தது. அதை சொர்க்கம் என்று சொல்கிறார்கள். புது உலகையே சொர்க்கம் பொற்காலம் என்று சொல்கிறார்கள். இப்பொழுது இந்த பழைய உலகம் மாற வேண்டும். அந்த ராஜதானி ஸ்தாபனையாகிறது. உலகில் ராஜ்யம் இவர்களுடையதாக இருந்தது. லட்சுமி நாராயணர் கோவிலுக்கு அதிக மனிதர்கள் போகிறார்கள். இவர்கள் பாரதத்தின் எஜமானர்கள். இவர்களின் ராஜ்யத்தில் சுகம் சாந்தி நிச்சயம் இருந்தது என்பது யாருடைய புத்தியிலும் இல்லை. 5000 வருட விஷயம். அப்போது இவர்களின் ராஜ்யம் இருந்தது. அரை கல்பத்திற்கு பிறகு பழைய உலகம் என்று சொல்லப்படும். அதனால் வியாபாரிகள் தங்கள் கணக்கு புத்தகத்தை சொஸ்திகாவை வைத்திருக்கிறார்கள். அதற்கும் அர்த்தம் இருக்கிறது தானே. அவர்கள் அந்த கணேஷ் என்று சொல்கிறார்கள். கணேசரை தடைகளை அழிக்கும் தேவர் என நினைக்கிறார்கள். சொஸ்திகாவில் 4 முழு பாகங்கள் இருக்கின்றன. இவையெல்லாம் பக்தி மார்க்கம். இப்போது தீபாவளி கொண்டாடுகிறார்கள். உண்மையில் நினைவு யாத்திரையே உண்மையான தீபாவளி. அதனால் ஆத்மாவின் ஜோதி 21 பிறவிகளுக்கு ஏற்றப்படுகிறது. அதிக வருமானம் கிடைக்கிறது. குழந்தைகள், உங்களுக்கு அதிக மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும். இப்போது புது உலகிற்காக உங்கள் புது கணக்கு ஆரம்பமாகிறது. 21 பிறவிகளுக்கு உங்கள் கணக்கில் சேமிக்க வேண்டும். இப்போது தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். தன்னை ஆத்மா என உணர்ந்து கேட்கிறீர்கள். ஆத்மா என உணர்ந்து கேட்டால் மகிழ்ச்சியும் இருக்கும். தந்தை நமக்கு கற்பிக்கிறார் என்பது பகவான் வாக்காகவும் இருக்கிறது. பகவானாக ஒருவரே இருக்கிறார். நிச்சயம் அவர் வந்து சரீரத்தை எடுத்திருக்க வேண்டும். அப்போதே பகவான் வாக்கு என்று சொல்லப்படும். இதுவும் யாருக்கும் தெரியாது. அதனால் தெரியாது நேத்தி என்று சொல்லி வந்தார்கள். அவர் பரமபிதா பரமாத்மா என்று சொல்லவும் செய்கிறார்கள். பிறகு சாகாரத்தில் சகோதர சகோதரிகள் தேவை. விஷ்ணுவை பாபா என்று பிரம்மாவை பாபா என்றும் சொல்கிறார்கள். விஷ்ணுவை ஒருபோதும் பாபா என்று சொல்வதில்லை. பிரஜாபிதா தந்தையாகவே இருக்கிறார் தானே. நீங்கள் பிகே பிரஜாபிதா என்ற பெயர் இல்லாத காரணத்தால் பிறர் புரிந்து கொள்வதில்லை. இவ்வளவு எண்ணற்ற பிகேகள் இருப்பதால் நிச்சயம் பிரஜாபிதாவும் இருப்பார். அதனால் பிரஜாபிதா என்ற வார்த்தையை கட்டாயம் போடுங்கள். அப்போது பிரஜாபிதாவே நமது தந்தையாக இருப்பதை புரிந்து கொள்வார்கள். புதிய உலகில் நிச்சயம் பிரஜாபிதா பிரம்மா மூலமாகவே படைக்கப்படும். ஆத்மாக்கள் நாம் சகோதரர்கள். பிறகு சரீரத்தை பெறும்பொழுது சகோதர சகோதரிகள் ஆகிறோம். தந்தையின் குழந்தைகள் அழியாதவர்கள். பிறகு சாக்காரத்தில் சகோதர சகோதரிகள் தேவை. அதனால் அவரது பெயர் பிரஜாபிதா பிரம்மா எனினும் பிரம்மாவை நம்மில் யாரும் நினைவு செய்வதில்லை. துக்கத்தில் தந்தையை நினைக்கிறார்கள், பிரம்மாவை அல்ல. ஏ பகவான் என்று சொல்வார்கள். ஏ பிரம்மா என்று சொல்வதில்லை. சுகமாக இருக்கும்பொழுது யாரையும் நினைவு செய்வதில்லை. அங்கே சுகமே சுகம். இதுவும் யாருக்கும் தெரியாது. இந்த நேரம் 3 தந்தைகள் இருப்பது உங்களுக்கு தெரியும். பக்தி மார்க்கத்தில் லௌகீக மற்றும் பரலோக்கிய தந்தையை நினைவு செய்கிறார்கள். சத்தியுகத்தில் லௌகீக தந்தையை மட்டும் நினைவு செய்வார்கள். சங்கம யுகத்தில் 3 நினைவு செய்கிறார்கள். இங்கே லௌகீக தந்தையும் இருக்கிறார். எனினும் அவர் எல்லைக்கு உட்பட்ட தந்தை என்பது தெரியும். அவரிடமிருந்து எல்லைக்கு உட்பட்ட ஆஸ்தி கிடைக்கிறது.
இப்போது நமக்கு எல்லையற்ற தந்தை கிடைத்திருக்கிறார். அவரிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்கிறது. இது புரிந்து கொள்ளும் விஷயம். இப்பொழுது எல்லையற்ற தந்தை குழந்தைகள் நமக்கு எல்லையற்ற சுகத்தை கொடுப்பதற்கு பிரம்மாவின் உடலில் வந்திருக்கிறார். அவருடையவராவதால் நமக்கு எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்கிறது. இப்படி தாத்தாவின் சொத்து பிரம்மா மூலமாக கிடைக்கிறது. நான் உங்களுக்கு ஆஸ்தி கொடுக்கிறேன் என்று அவர் சொல்கிறார். நானே கற்பிக்கிறேன். ஞானம் என்னிடம் இருக்கிறது. மற்றபடி மனிதர்களிடம் ஞானம் இல்லை, தேவர்களிடமும் ஞானம் இல்லை. ஞானம் என்னிடம் இருக்கிறது. அதை நான் குழந்தைகள் உங்களுக்கு கொடுக்கிறேன். இது ஆன்மீக ஞானம். ஆன்மீக தந்தையிடமிருந்து நமக்கு இந்த பதவி கிடைப்பது உங்களுக்கு தெரியும். இப்படியெல்லாம் ஞான சிந்தனை செய்ய வேண்டும். மனதை வென்றால் வெற்றி, மனிதனிடம் தோற்றால் தோல்வி என்று சொல்கிறார்கள். உண்மையில் மாயாவை வென்றால் வெற்றி என்று சொல்ல வேண்டும். ஏன் என்றால் மனதை வெற்றி பெற முடியாது. மனதிற்கு அமைதி எப்படி கிடைக்கும் என்று மனிதர்கள் கேட்கிறார்கள். மனதிற்கு அமைதி வேணும் என ஆத்மா எப்படி கேட்க முடியும் என்று தந்தை கேட்கிறார். ஆத்மாக்கள் சாந்தி தாமத்தில் இருப்பவே ஆத்மா சரீரத்தில் வரும்பொழுது காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறது. இப்போது நீங்கள் சுய தர்மத்தில் நில்லுங்கள், தன்னை ஆத்மா என உணருங்கள் என்று தந்தை சொல்கிறார். ஆத்மாவின் சுயதர்மம் சாந்தி. மற்றபடி சாந்தி எங்கே தேடுவீர்கள்? இதை குறித்து ராணியின் கழுத்து மாலையின் கதையும் இருக்கிறது. சன்னியாசிகள் உதாரணத்தை சொல்கிறார்கள். பிறகு தாங்களே காட்டிற்கு சென்று அமைதியை தேடுகிறார்கள். ஆத்மாக்கள் உங்களுடைய தர்மமே அமைதிதான் என்று தந்தை சொல்கிறார். சாந்தி தாமம் உங்களுடைய வீடு. அங்கிருந்து பாகத்தை நடிக்க நீங்கள் வருகிறீர்கள். சரீரத்தால் காரியங்களை செய்ய வேண்டியிருக்கிறது. சரீரத்திலிருந்து விலகினால் நிசப்தம் ஏற்படும். ஆத்மா சென்று அடுத்த சரீரத்தை பெற்றது. பிறகு ஏன் கவலைப்பட வேண்டும்? திரும்பி போக முடியாது. எனினும் மோகம் வாட்டி வதைக்கிறது. அங்கே உங்களை மோகம் வதைக்காது. அங்கே 5 விகாரங்கள் இருப்பதில்லை. ராவண ராஜ்யமே இருக்காது. அது ராமராஜ்யம். எப்போதும் ராவண ராஜ்யமே இருந்தால் மனிதர்கள் களைத்து விடுவார்கள். ஒருபோதும் சுகத்தை பார்க்க முடியாது. இப்பொழுது நீங்கள் ஆஸ்திகர்களாகி இருக்கிறீர்கள். திரிகால் தரிசிகளாகவும் ஆகியிருக்கிறீர்கள். மனிதர்கள் தந்தை அறிவதில்லை. அதனால் நாஸ்திகர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். இப்போது சாஸ்திரங்கள் போன்றவை கடந்த காலத்தை சேர்ந்தவை. இவை எல்லாம் பக்தி மார்க்கம் என்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். இப்பொழுது நீங்கள் ஞான மார்க்கத்தில் இருக்கிறீர்கள். தந்தை குழந்தைகள் உங்களை இவ்வளவு அன்போடு கண்களில் அமர வைத்து அழைத்து செல்கிறார். கழுத்து மாலையாக்கி எல்லோரையும் அழைத்து செல்கிறார். எல்லோரும் அழைக்கிறார்கள். காம சிதையில் அமர்ந்து கருப்பானவர்களை ஞான சிதையில் அமர வைத்து கணக்கு வழக்கு தீர்க்க வைத்து திரும்ப அழைத்து செல்கிறார். இப்போது படிப்போடு உங்கள் வேலை இருக்கிறது. மற்ற விஷயங்களுக்குள் ஏன் போக வேண்டும்? எப்படி சாவோம், என்ன ஆவோம், இந்த விஷயங்களுக்கு நாம் ஏன் போக வேண்டும்? இது கணக்கு வழக்கு தீர்க்கும் நேரம். அனைவரும் கணக்கு வழக்கை தீர்த்து போவார்கள். இந்த எல்லையற்ற நாடக ரகசியம் குழந்தைகள் உங்கள் புத்தியில் இருக்கிறது. மற்ற யாருக்கும் தெரியாது. எல்லையற்ற ஆஸ்தி பெற ஒவ்வொரு கல்பமும் நாம் தந்தையிடம் வருகிறோம் என்பது குழந்தைகளுக்கு தெரியும். நாம் ஜீவாத்மாக்கள். தந்தையும் தேகத்தில் வந்து பிரவேசம் செய்கிறார். நான் சாதாரண உடலில் வருகிறேன். நீ உனது பிறவிகளை அறியவில்லை என நான் இவருக்கும் அமர்ந்து புரிய வைக்கிறேன் என்று தந்தை சொல்கிறார். குழந்தைகளே, ஆத்ம அபிமானியாகுங்கள். தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று வேற யாரும் சொல்ல முடியாது. நல்லது. இனிமேல் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவி அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். 1. நினைவு யாத்திரையிலிருந்து உண்மையான தீபாவளியை தினந்தோறும் கொண்டாட வேண்டும். தனது புதிய கணக்கில் 21 பிறவிகளுக்கு சேமிக்க வேண்டும். 2. நாடகத்தின் ரகசியத்தை புத்தியில் வைத்து படிப்பை தவிர வேற எந்த விஷயத்திற்கும் போகக்கூடாது. அனைத்து கணக்கு வழக்கையும் முடிக்க வேண்டும். வரதானம். ஆன்மீக ஸ்திதி மூலமாக வீண் விஷயங்களின் ஸ்டாக்கை முடிக்கும் மகிழ்ச்சியின் பொக்கிஷத்தில் நிறைந்தவர் ஆகுக. ஆன்மீக ஸ்திதி மூலமாக வீண் விஷயங்களின் ஸ்டாக்கை முடியுங்கள். இல்லையென்றால் ஒருவர் பிறரின் அவகுணங்களை வர்ணனை செய்து வியாதியின் கிருமிகளை வாயுமண்டலத்தில் பரப்பி கொண்டு இருப்பீர்கள். அதனால் வாயுமண்டலம் பவர்ஃபுல் ஆகாது. உங்களிடம் அநேக பாவனைகளோடு அநேக ஆத்மாக்கள் வருவார்கள். ஆனால் உங்கள் தரப்பில் இருந்து சுப பாவனை விஷயங்களையே எடுத்து செல்ல வேண்டும். எப்போது தன்னிடம் மகிழ்ச்சியான விஷயங்களின் ஸ்டாக் சேமிப்பில் இருக்குமோ அப்போதே இது நடக்கும். ஒருவேளை உள்ளத்தில் யாரை குறித்தாவது ஏதாவது வீண் விஷயங்கள் இருந்தால் எங்கே விஷயங்கள் இருக்குமோ அங்கே பாபா இருக்க மாட்டார். பாவம் இருக்கும். ஸ்லோகன். நினைவின் சொச்சு ஆன் ஆகியிருந்தால் மூடு ஆக முடியாது. அவ்யக்த செய்கை. அசரீரி மற்றும் விதேகி ஸ்திதியின் பயிற்சியை அதிகமாக்குங்கள். யார் எந்த அளவு பிஸியாக இருப்பாரோ அந்த அளவு அவர் இடையிடையே இந்த பயிற்சியை செய்வது அவசியம். பிறகு சேவையில் அவ்வப்போது ஏற்படும் களைப்பு, உங்களுக்குள் ஏற்படும் சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் வராது. ஒரு நொடியில் விலகி இருக்கும் பயிற்சி இருந்தால் எந்த விஷயம் நடந்தாலும் ஒரு நொடியில் உங்கள் பயிற்சியால் இந்த விஷயங்களிலிருந்து தூர செல்வீர்கள். நினைத்தவுடன் நடக்கும். யுத்தம் செய்ய வேண்டி இருக்காது. தேங்க்ஸ் பாபா. ஓம் சாந்தி.